ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிருமனை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிருமனைனா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வைக்கோல் இருக்கு இல்லைங்களா, அந்த வைக்கோல் எடுத்துகிட்டு லேசாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அதை நம்ம கரெக்டாக சுற்றி மடக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா நீட்டாக மடிஞ்சு வரும். அதை அழகாக ரவுண்டாக மடித்து லேசாக முறுக்கி விட்டு ரவுண்டாக மடித்து அதை அங்கங்கே நம்ம கட்டு போட்டுக்கிட்டே வரணும். கட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கோலை எடுத்து அப்படியே சுற்றிலும் முறுக்கி அதில் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். முறுக்கி கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த எண்டில் நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போடணும். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு அழகான சூப்பரான பிருமனை ரெடி ஆயிரும். இப்போ பிருமனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கூரை வீடு அப்புறம் இந்த மண் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் சமைச்சாங்க. அப்போல்லாம் கேஸும் கிடையாது. மண்பானையில் தான் சமைச்சாங்க. சில்வர் பாத்திரமும் அந்தளவுக்கு புழக்கத்தில் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் சமைச்சு மண்பானையை வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கரியாயிரும். அதுக்காக இந்த பிருமனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மண்பானை பார்த்திங்கன்னா கீழே அடிப்பகுதி ஷார்ப்பாக இருக்கும். சாப்பாடு செய்கிற மண்பானையெல்லாம் அப்படி வைக்கும்போது சாஞ்சிரும், கொட்டி போயிடும். அந்த மாதிரி ரீசனுக்காகவும் இந்த பிருமனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிருமனை பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அம்மா இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் எதுக்காகன்னு சொல்லிட்டு. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மண் வீடு தான். கீழே வைக்கிற பாத்திரம், தண்ணி குடிக்கிறதுக்காக அண்டை அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். குடம் அதெல்லாம் கீழே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கீறல் விழுந்து ரொம்ப இதாகுதுன்னு சொல்லிட்டு மண் ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதை சுற்றி பின்னிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பொங்கல் வச்சோம் இல்லையா, மண்பானை வீட்டில் இருக்கும்ல, வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. அதில் தண்ணி ஊற்றி பிருமனை வச்சு தூக்கி வச்சிட்டோம்னா அழகாக சூப்பராக இருக்கும். தண்ணியும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜு இருந்தாலுமே கூட மண்பானையில் குடிக்கிற தண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அதனால் அதுக்கும் ஒன்று சேர்த்து அம்மாவை பின்ன சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பிருமனை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் முறுக்கி இது மாதிரியே முறுக்கி நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த முறுக்குனதிலவே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இழுத்துட்டோம்னா பிருமனை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சின்ன சின்ன அந்த நீட்டிகிட்டு இருக்குல்ல வைக்கோல், அதெல்லாம் நம்ம கையிலையும் பிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா சிசர் வச்சும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு பிருமனை. இந்த பிருமனை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா வயலில் நெல் போட்டு அறுத்துருந்தாங்கன்னா வைக்கப்புல் வைக்கோல் அங்கே கிடக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே இதை சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் இருக்க கீழே வைக்கிற பொருளெல்லாம் அது மேலே தூக்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியா சைடு நான் அதிகமாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி பாத்திரம்லாம் தூக்கி வச்சுக்க, சாப்பாடெலாம் செஞ்சுட்டாங்கன்னா அது மேலே வச்சுக்க ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட எங்கள் ஊர் சைடு வாழைத்தோப்பு அதிகமாக இருக்கனால வாழைக்காய் வெட்டி தூக்கிட்டு போவாங்க, தேங்காய் தட்டுன்னு சொல்லிட்டு அதில் வச்சு. அதுக்கு கீழே அந்த தேங்காய் தட்டு தலையில் அழுந்தாமல் இருக்கிறதுக்கு சுமாடு சுற்றுவாங்க. அது சுமாடும் சுற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த பிருமனையும் சுற்றி தலையில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா. அப்போது அவங்களுக்கு அது தலையில் நல்லா அழுந்தாமல் இருக்கும். இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பிருமனை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். இது மாதிரி உங்கள் ஏரியா சைடில் இந்த மாதிரி பிருமனை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் புதுசாக இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.